கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 7:8. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். Rejoice not against me, O mine enemy. When I fall, I shall arise. When I sit in darkness, the Lord shall be a light unto me. என் பகைவனே, என்னை குறித்து களிப்படையாதே. ஏனெனில் நான் வீழ்ச்சியுற்றாலும் எழுச்சி பெறுவேன். நான் இருளில் குடியிருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஒளியாய் இருப்பார். ஆமென். இன்றைய தியான வசனம் தீர்க்கதரிசியாகிய மீகாவின் நம்பிக்கை நிறைந்த அறிவிப்பு. அவர் தம்முடைய எதிரிகளுக்கும் தேவ ஜனங்களை ஏசுகிறவர்களுக்கும் எதிராக விசுவாசத்தின் சாட்சியை பகிர்கிறார். நம்முடைய வாழ்விலும் நாம் சந்திக்கும் சிக்கலான வேளைகளிலும் இந்த விசுவாச அறிக்கையை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்கையிட வேண்டும். இந்த வசனத்தின் ஆழமான அர்த்தத்தை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று அவர் முதலில் கூறுவதை கவனியுங்கள். தேவ ஜனங்கள் தற்காலிகமாக சோதனையில் விழுந்தாலும், பாவத்தில் பலவீனம் அடைந்தாலும் சத்துருக்கள் அதை பார்த்து களி கூறலாம். ஆனால் விசுவாசியின் வாழ்க்கை தோல்வியில் முடிவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று நீதிமொழிகள் 24:16 வாசிக்கிறோம். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று மிக உறுதியாக இங்கு மீகா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பதை கவனியுங்கள். விசுவாசியிடம் இருக்கும் உறுதி இது. இந்த உறுதி உங்ககிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. மனிதன் விழுந்தாலும் மனம் திரும்பி தேவனை நோக்கும்போது கர்த்தர் மீண்டும் எழுப்புகிறார். தாவீது பாவத்தில் விழுந்தாலும் மனம் திரும்பிய போது தேவன் அவரை மீட்டார். நான் இருளிலே உட்கார்ந்தால் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இருள் என்பது துன்பம், சோதனை, பாவத்தின் விளைவு, நம்பிக்கை இழப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. விசுவாசியின் வாழ்க்கையில் சில சமயம் ஆன்மீக இருள் சூழலாம். ஆனால் அந்த இருளே நிலைத்திருக்காது. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று உறுதிபட கூறுவதையும் கவனியுங்கள். இருளை அகற்றும் ஒரே வெளிச்சம் தேவனே. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 8:12 வாசிக்கிறோம். அவர் வழி நடத்தும் வெளிச்சம் நித்தியமானது. அது பாவத்தையும் துன்பத்தையும் சோதனையையும் வெல்வதாகும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன் என்று தாவீதும் விசுவாச அறிக்கை இடுவதை சங்கீதம் 27:1 வாசிக்கிறோம். நீதிமான் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சங்கீதம் 37:24 நமக்கு மிகுந்த நம்பிக்கையை அளிக்கிறது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை
சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று மிகா தீர்க்கதரிசி கூறுவதை 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் வருந்தி அவர் சமூகம் அமர்ந்து அவருடைய கிருபைக்காக இரட்சிப்புக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் பொழுது நிச்சயம் அவர் நம்மை பாவ இருளில் இருந்து மீட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளிலே இருந்தாலும் எனக்கு கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார். சத்துருவின் களி தற்காலிகம்தான். சத்துருக்கள் விசுவாசியின் தோல்வியை பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு தோல்வி கடைசி வார்த்தை அல்ல. விழுவது மனித இயல்பு, ஆனால் எழுப்புவது தேவனுடைய கிருபை. இருள் என்பது சோதனை, துன்பம், மன உளைச்சல், பாவத்தின் விளைவு. வெளிச்சம் என்பது தேவனின் அருள், ஆறுதல், வழி நடத்தல். கர்த்தரே நம் வெளிச்சம். கர்த்தர் நம் கையை தாங்குகிறார். இருளிலே உட்கார்ந்தாலும் அவர் நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். எதிரிகள் நம்மை விழுந்துவிட்டதாக கேலி செய்தாலும் நாம் மீண்டும் எழுந்திருப்போம். தோல்வி, சோதனை, இருள் ஆகியவை நித்தியமானவை அல்ல. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே நம் வெற்றியின் நிச்சயம். கர்த்தர் நமக்கே வெளிச்சம். மனிதரிடமிருந்து வெளிச்சம் கிடையாது. தேவனிடம்தான் அந்த பரிபூர்ண வெளிச்சம் கிடைக்கும். இதை நீங்களும் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் விசுவாசிகளுக்கான நம்பிக்கையின் சாட்சியம். விழுதல் நம் பயணத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மை எழுப்புவார். இருள் நம்மை சூழலாம், ஆனால் கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்பார். விசுவாசியின் வாழ்வில் தோல்வி தற்காலிகம், வெற்றி நித்தியம். இருள் சூழ்ந்தாலும் கர்த்தரின் வெளிச்சம் எப்பொழுதும் பிரகாசிக்கும். விழுதலுக்கு பின் எழுச்சியை கொடுப்பவர் நம் கர்த்தர். இந்த பரிபூர்ண விசுவாசத்துடன் அவர் பாதம் பணிவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, எத்தனை முறை நாங்கள் விழுந்தாலும் உமது கிருபையால் மீண்டும் எழுந்திருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சத்துருக்கள் எங்களை பார்த்து களி கூறலாம், ஆனால் நீங்கள் அவர்களை பார்த்து கொள்வீர்கள். அவர்கள் களி கூறாமல் இருக்க எங்களை பாதுகாத்து, எங்களை உம்முடைய செட்டையின் கீழ் பாதுகாத்து அழகாக எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி இருக்கும் இருளை உமது வெளிச்சத்தால் அகற்றும். எங்கள் வாழ்வை உமது வல்லமையால் வழி நடத்தும். எப்பொழுதும் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாய் உம்மையே சார்ந்து இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.